நீங்க நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு தான் சம்மன் வருது. ராணிப்பேட்டையில கூட இந்த விசாரணைக்காக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு ஒரு வழக்கு காலையில் போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்தில் வழக்கு, இப்படி ஒவ்வொன்றா போகணும். ஒரே நேரத்தில் 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஒன்று ஏஐயில் 4-5 உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல, அதனால் ஒவ்வொன்றா தான் செய்யணும். நெருக்கடியா பாக்குறீங்களா இல்ல இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னால் தான் அவங்களுக்கு நெருக்கடி, அதனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க. எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்கள், எனக்கு என்ன நெருக்கடி? ஒரே நேரத்தில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு இடங்களில் பதிவு செஞ்சு தனித்தனியாக அழைப்பாணை கொடுத்து தனித்தனியாக ஆஜராகணும்னு சொல்கிறது. இப்போ யாருக்கு நெருக்கடி? யார் பயப்படுறா? யாரை பார்த்து யார் பயப்படுறா? என்னை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க. எனக்கு இது ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இது பண்ணிட முடியும்? ரெண்டாவது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைக்கிறது தான் சிரிப்பாக இருக்குது.